வணக்கம். இந்த உலகமே உன்னால் இது செய்ய முடியாது, இதை நீ உனக்கு இதுக்கு நீ தகுதியானவன் இல்லை அப்படின்லாம் எதிர்த்தாலும், என்ன நினச்சாலும், யார் என்ன நினச்சாலும் சரி, உங்களால் இது என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களால் கண்டிப்பாக முடியும். நம்பர் 1. அடுத்து, உங்களோட நல்ல நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதை வேணால் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா நல்ல நண்பர்கள் அப்படின்றவங்க உங்களை உயர்த்துவதில் மிகவும் குறிக்கோளோடு இருப்பாங்க. உங்களோட குறிக்கோளை உங்கள் லட்சியமாக அவங்க லட்சியம் அவங்களோட வாழ்க்கையோட குறிக்கோளாக கண்டிப்பாக எண்ணுவாங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னு திடீர்னு பார்க்குறீங்களா? எந்த புக்கையும் படிச்சுட்டுலாம் சொல்லலை. இது ரெண்டுமே நான் இன்றைக்கி ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துலேருந்து கிடைத்த மெசேஜ் தான். என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெடேட்டர் அப்படின்ற ஒரு மூவி. என்னதான் இங்கிலீஷ் மூவியாக இருந்தாலும் கதை என்னமோ பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் பட கதை மாதிரி தான் இருக்கும். அண்ணன், தம்பி, அதுக்கப்புறம் அப்பா என்ன சொல்கிறாரு, தம்பி வீக்கஸ்ட் கிரியேச்சர், அவன் நம்ம குடும்பத்துக்கு கூட சேரவே மாட்டான், அவனை அழிச்சிரு அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா அண்ணன் அவனை ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பான். அவர் திரும்ப பார்த்துட்டு, இன்னுமா நீ இன்னும் அழிக்காமல் வச்சுருக்க, அதுக்கே உனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்வார். அதனால் என்ன பண்ணால் இப்போ அழிச்சிரு அப்படின்னு சொல்லுவார். அவன் கத்தியை ஓங்குவான் வெட்டுற மாதிரி. பட் ஆனால் கொலை பண்ண மாட்டான். தம்பியை காப்பாற்றி அப்பாவோட சண்டை போட்டு அப்பாவை கொலை பண்ணலான்னு நினைப்பான். பட் அப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான கிரியேச்சர் மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்பா அண்ணனை அழிச்சிடுறாரு. தம்பியை எஸ்கேப் பண்ணி அவன் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பிச்சிடுறான். அனுப்பும்போது சொல்கிறான், நீ நம்மளோட நம்ம யாரை பவர்ஃபுல்லான எனிமையாக கன்சிடர் பண்ணுறோமோ, கேலிஸ்ன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அவனை அழித்து உன்னை நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இவனும் என்ன பண்ணுவான், வேறு கிரகத்துக்கு போயிடுவான். அங்கே தான் அந்த எனிமி இருக்கான். ஸோ அந்த எனிமியை மீட் பண்ணி அழிக்கவும் பிளான் பண்ணி செய்கிறான். அழிக்கவும் செஞ்சிடறான். நடுவில் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அழிச்சிட்டு அவனோட ஸ்கல்லை திரும்ப அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். அப்பா என்ன சொல்கிறாரு, என்ன இது அப்படின்னு கேட்குறாரு. நான் பவர்ஃபுல்லான நம்மளோட எனிமியை அழிச்சிட்டேன் அப்படின்றான். என்னது அப்படியா, இப்போ வா, இப்போ நீ நம்ம ஃபேமிலியோட ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. இவனுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. ஓ அப்படியா, இவன் சொல்கிறான் எனக்கு இப்போ ஒரு ஃபேமிலி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறான். அவனுக்கு ஹெல்ப் பண்ண 2 பேரை காமிக்கிறான். இவங்க தான் என் ஃபேமிலி அப்படிங்கிறான். அப்பா அவருக்கு இப்போ கோவம் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணுறான், அப்பா இது கொத்தி எடுத்துகிட்டு வராரு சண்டை போடலான்னு சொல்லிட்டு. இவனும் சண்டை போடுறான். 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இதில் அப்பா தோத்துடுறாரு, இவன் ஜெயிச்சிடுறான். ஸோ இதில் என்ன அப்படின்னா, கதை என்னமோ இந்த மாதிரி கதை தான். பட் பார்க்குறதுக்கு சீரியஸாகவே நல்லா இருக்குது. ஐ ரேட் திஸ் மூவி ஆஸ் 8 out of 10. ஃபேமிலியோடவே போய் பார்க்கலாம் தாராளமாக. இனிஷியலாக ஏலியன் லாங்குவேஜ் பேசிகிட்டு இருக்கும்போது என்னடா படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறமா இட் இஸ் ரியலி குட் அண்ட் ஃபைன். ஸோ பார்க்கலாம் தாராளமாக. தேங்க்யூ.